engaged to occupy the dais. Blood donation அப்படின்றது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு டிவைனான ஆக்டிவிட்டி அப்படின்றத பற்றி உள்ள விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் பிளட் டொனேஷன் டே வந்து கொண்டாடப்பட்டு வந்துருக்கு. டொனேஷன் பண்ண டோனர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பட் இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நபர் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் பிளட் டொனேட் பண்ணலாம், இல்லை அவங்க டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேசிக் ஹெல்த் வைட்டல்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. நான் இப்போ உட்காந்துட்டு இருந்த போது லாஸ்ட் டைம் நான் எப்போ பிளட் டொனேட் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அலுவலக பணிகள் படி சொன்னீங்கன்னா லாஸ்ட் இங்கே ஜாயின் பண்ண வரைக்கும் நான் இது வரைக்கும் பிளட் டொனேஷன் பண்ணதில்லை. லாஸ்ட் டைம் கலெக்டரேட்டில் கூட கேம்ப் நடக்கும்போது பண்ணலாம்னு சொன்னோம், பட் டியூ டு ஒர்க் எல்லாம் பண்ண முடியல. காலேஜில் படிக்கும் போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் நான் கிராஜுவேஷன் பண்ணும்போது பிளட் டொனேஷன் பண்ணதில்லை. ஏன்னா அப்போது வந்து தெரியல, ரொம்ப தெரியல. காலேஜில் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் கூட வீட்டில் வந்து கேட்கும்போது அம்மாலாம் இல்லை இப்போ எல்லாம் பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றது. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் டிகிரி தான் படித்தேன். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற டைமில் வீட்டில் வந்து சொல்லலை, கேம்ப் நடக்குது பிளட் டொனேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கேருந்து ஃபஸ்ட்டு காலேஜில் நடக்கக்கூடிய கேம்பில் ஃபஸ்ட் டைம் பிளட் டொனேஷன் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் பண்ண பிறகு நம்மளுக்கு டொனேட் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ண பிறகு ஒரு சில கான்ஃபிடென்ஸ் டொனேட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பட் அது ஃபஸ்ட் டைம் பண்ண வரைக்கும் ஒரு மென்டல் பிளாக் மாதிரி அது இருந்துட்டு இருக்கும். டொனேட் பண்ணியாச்சுன்னா இட் பிகம்ஸ் அ ரொட்டீன் ஆக்டிவிட்டி. அது நிறைய பேர் வந்து கரெக்டாக டைம் பார்த்து அடுத்த டொனேஷன் எப்போ பண்ணலாம்னு பார்த்துட்டு பண்ணுறவங்க கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்